சென்னை தரமணி டைடல் பூங்கா அருகே ராஜீவ்காந்தி சாலையின் நடுவில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை தரமணி டைட்டில் பார்க் அருகே திருவான்மியூர் விளக்கில் செல்லக்கூடிய அந்த பகுதியில ராஜீவ்காந்தி சாலையில நேற்று மாலை ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஒன்று விழுந்தது. கிட்டத்தட்ட 10 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்டிருக்கூடிய அந்த பள்ளத்தினுடைய 15 அடி ஆழமத்தில் கார் ஒன்று விழுந்திருந்தது. அதில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் மற்றும் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில அந்த பள்ளத்தை மூடக்கூடிய பணிகள், அந்த பள்ளத்தை சரி செய்யக்கூடிய பணிகள்ல போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள், நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ராஜீவ்காந்தி நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் கழிவுநீர் குழாய், மிகப்பெரிய ராஜல குழாய் ஒன்று அடியில் செல்கிறது. அந்த குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு சாலை உள்பக்கமாக ஒரு தாழ்வாக மாறி இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த கார் அங்கே நின்று கொண்டிருந்ததன் காரணமாக அந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாகவும், கார் நகர்ந்து சென்றிருந்தால் அந்த விபத்து என்பது மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. முதற்கட்டமாக அந்த மிகப்பெரிய குழாயை, அந்த கழிவுநீர் குழாயை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட இருப்பதாகவும், அதன் பிறகு கான்கிரீட் கலவைகள் மூலமாக அந்த பெரிய பள்ளத்தை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.